வேவ் எஃபெக்ட் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை ரீநேம் பண்ணிக்கிறேன் மெயின்னு சொல்லிட்டு. தென் வந்து 1920 1080p இருக்குது 30 ஃப்ரேம்ஸ். தென் 10 செகண்ட் வச்சுட்டு ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அதில் சாம்பிள் பிக்கப் போட போகிறோம். வரமாட்டான் என்னன்னு தெரில. சரி, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை டைம் லைனில் போட்டோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பிஎன்ஜி இமேஜாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வேவ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தென் வந்து அந்த போடுற இமேஜோட அந்த ஃபுல் ஃப்ரேம் சைஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம வைக்க போகிற காம்போசிஷன் சைஸ் கூட செட் ஆகிற மாதிரி பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அதே ஃப்ரேம்லேயே வச்சு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த சாம்பிளை தூக்கி அதில் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அது ஃபுல்லாக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் அதை எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு பிஎன்ஜியை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன், சாம்பிள் ஏஇ அப்படி சொல்லிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டா இப்போ நமக்கு அந்த ஃபுல் காம்போசிஷனோட சைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அதை ட்ராக் பண்ணி மெயினில் போட்டுட்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்போசிஷனோட சைஸுக்கு ஃபுல்லாக மாறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த இமேஜ் எடுத்தாலுமே ஒரு சிங்கிள் லீஃப் அதை எடுத்தால் கூடமே இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வேவ் எஃபெக்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த பொண்ணு தனியாகவும் அந்த ஹேர் தனியாகவும் பிரித்து எடுக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய பாயிண்ட்டும் கடைசியாக வைக்கக்கூடிய பாயிண்ட்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நம்மளால ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ அதே லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயரில் ஃபர்ஸ்ட் லேயர் இருக்குல்ல, அந்த லேயரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க மாஸ்கை ஆட்ல இருந்து சப்ராக்டாக மாற்றிக்கலாம். நமக்கு அந்த ஹேர் தனியாகவும் ப்ளஸ் அந்த கேர்ள் தனியாகவும் வந்தாச்சு. அந்த லேயரை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஹேர்ன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். எஃபெக்ட்ஸ் பேனல் அப்படி உங்களுக்கு இதில் கிடைக்கலன்னா விண்டோஸில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வேவ் ஆப்பை எடுத்து நம்ம ஹேர் லேயரில் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் எஃபெக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அதை உங்களால் இங்கே பார்க்க முடியும். அவ்வளோதான், வேவ் எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். அப்படி சொல்லுவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. வாங்க, இனிமேல் தான் வேலையே இருக்கு. இப்போ அதை சைனில் வச்சுட்டு இப்போ எனக்கு வேவோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா வேவோட வித்து வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு விண்டோ நான் எனர்ஜி எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஹைட்டு வந்து 15 செட் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்லேயும் மேலேயும் கீழேயும் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரைட்டா? இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை வந்து இப்போ ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த லேயரில் போடுறேன். ஆனால் அந்த லேயரில் ஹேர் லேயரில் மேலே இருக்கணும். அதாவது இந்த வேவ் ஆப்புக்கு மேலே இருக்கணும் அந்த லேயரு. அந்த லேயரில் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மோட பொசிஷனை வந்து எண்ட் ஆஃப் த ஃப்ரேமுக்கு, ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் இருக்க எண்ட் ஆஃப் த ஃப்ரேமுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். வாடா டேய், வரமாட்றாங்க, போடா. ஐயோ, சரி, கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்னரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. தென் வந்து இப்போ ஹேரை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பொசிஷனில் போயிட்டு அப்போ திருப்பி அதை எந்த பிளேஸில் நான் எடுத்தனோ அதே பிளேஸ்லேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். அந்த கரெக்டாக அந்த இதில் உக்காடுற மாதிரி, எப்படி சொல்கிறது, கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு அந்த
பிளாக் கலர் லைன் தெரியாதமா நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு வேவ் ஆப்ல வந்து கீழே பின்னிங் இருக்கும், அந்த பின்னிங்ல லெஃப்ட் எட்ஜை வந்து நான் செலக்ட் பண்றேன். ஏன்னா நான் லெஃப்ட்ல எடுத்துட்டு போனேன்றதுனால லெஃப்ட் எட்ஜை நான் செலக்ட் பண்றேன். அதுவும் இல்லாம விண்டு வந்து லெஃப்ட் டு ரைட்ன்ற பொசிஷன்ல இருக்கிறதுனால இப்போ நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் டு ரைட்ல அது வேப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நவ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா மாஸ்க் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாஸ்கை. நீங்க இங்க இருந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனை கொஞ்சமா தான் வந்து மாஸ்க் கரெக்ட் பண்ணணுமே தவிர அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ கரெக்டா இருக்கு, எனக்கு இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் எல்லாத்தோட பேசிக்ஸாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்த 2 வீடியோலயுமே சரி, இதுதான் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டு அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனை செட் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் மேக் பண்ணி வச்சிருக்கேன், நான் அதில் வந்து போட்டுட்டா நமக்கு வேவ் எஃபெக்ட் கிடைச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தென் வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். பாய்.